ஆண்டவர் என்னை குறித்து எழுதி வைக்கிறது எல்லாம் அது நன்மைக்கேதுவாய் தான் இருக்கிறது. வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும், எப்படி நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் அவர்கிட்ட இருந்து இறங்கி வருது. எனக்கு ஒரு தீமையான ஒன்று நடக்குமே ஆனால் அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்றது கிடையாது. ஒருவேளை மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நீ இப்படி பண்ணிட்டல அதனால தான் நீ இப்படி அனுபவிக்கிற, நீ இப்படி பண்ணிட்டல அதனால தான் உனக்கு இந்த நிலைமை, நீ இப்படி இந்த காரியத்தை செஞ்சுட்டல அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒருவேளை உங்களை சொல்லி உங்களை குட்டி உங்களை காயப்படுத்தி இருந்திருப்பார்களே. ஆனால் நான் இந்த 2026 இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த ஒரு காரணமும், நீங்கள் இப்போ எதிர்மறையாய் போய்கிட்டு இருக்க எந்த காரியமும் அது நம் தகப்பனிடத்திலிருந்து வந்ததல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ நம் தகப்பனோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் வந்திருக்கிறார். நமக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே ஜீவனை தான். நமக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு நன்மையானவைகள் தான்.